ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னு பார்க்குறீங்களா? அந்த காலத்துலலாம் மகாராஜாக்கள் தான தர்மங்கள் செய்வதற்காக நிறைய பொருட்களை எடுத்துட்டு யார் யாருக்கெல்லாம் தானம் வேணுமோ அவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. எல்லா தானங்களையும் கொடுத்து முடிச்சுட்டு அவர் அரண்மனைக்கு திரும்ப போகும்போது யாராவது வந்து தானம் வேணும்னு கேட்டால் கையில் இருக்கிற அத்தனை பொருட்களையும் இந்தா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு அரண்மனைக்கு போயிடுவார். அதே மாதிரி தாங்க நம்ம மாலை நேரத்தில் வர சூரிய பகவானும், அதாவது அவர் மறைய இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம பிரார்த்தனைகளை முன்னிறுத்தி மனதார வேண்டிக்கிட்டோம்னா நாம் என்ன கேட்டாலும் இல்லங்காம நிறைவேற்றி வைப்பார். ஸோ குறைஞ்சபட்சம் உங்களால் சூரிய உதயத்தை வணங்க முடியலனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த மாலை நேரத்தில் சூரியன் ஒரு ஆரஞ்சு நிறத்திலோ அல்லது சிவப்பு நிறத்திலோ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நீங்கள் மனமாற பிரார்த்திச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த சூரிய பகவான் இல்லைன்னு சொல்லாமல் உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவார். இது நான் சும்மா சொல்லலைங்க, இது என் அனுபவத்தால் அறிஞ்ச உண்மை. நான் நிறைய விஷயங்களை இந்த மாதிரி சாயந்தரம் நேரத்தில் கேட்டு கேட்டு நிறைவேறியிருக்கு. அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குட்டி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.